எங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான், இந்த நிலம் மட்டும் என் கையில சிக்கிச்சு, நீங்க செத்தீங்களா திமுக காரங்களா? ஒரு பெண்ணை அடிக்கிறது மிகப்பெரிய குற்றம். பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, பெண்களுக்கு நாங்க தான் சம உரிமை கொடுக்கிறோம், முன்னுரிமை கொடுக்கிறோம், பெண்ணியவாதம் பேசுறோம், பெண்ணுரிமை பேசுறோம் அப்படின்னு சொன்ன நாதாரி திமுக கட்சிக்காரங்க ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு தாக்கியிருக்கானுங்க. தேர்தல் நாள் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள பாபநாசம் தொகுதியோட வேட்பாளர் அனீஸ் பாத்திமி அக்கா என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு தெரியும் எலெக்ஷன் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியோட வேட்பாளரும் ஒவ்வொரு பூத்துக்கா போயிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது, கரெக்டா நடக்குதா, எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லா கட்சி வேட்பாளரும் போவாங்க. அதே மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரும் போயிருக்காங்க. அனீஸ் பாத்திமா ஒரு நிறைமாத கர்ப்பிணியும் கூட. அவங்க பாத்தீங்கன்னா அப்படி போகும்போது அங்க திமுகவுல உள்ள குண்டர்கள், ரவுடிங்க, கட்ட பஞ்சாயத்து ரவுடிங்க, கேடு கட்டவங்க, கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவைக்கு புறம்போக்குங்க என்ன பண்ணீங்க பாத்தீங்களா? அந்த நிறைமாத கர்ப்பிணியான அந்த அக்காவை பாத்தீங்கன்னா தள்ளி விட்டு தாக்கி அந்த அக்காவுக்கு உடம்பு முடியாம போச்சு. அட்மிட் ஆகுற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு இந்த திமுக குண்டர்களால ஆளாக்கப்பட்டாங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் சேர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகிட போறாங்க. இது காவல்துறைக்கு தெரியும் இப்பெல்லாம் நடந்திருக்கு, ஒரு வேட்பாளரவே ஒரு திமுக கட்சிக்காரங்க தாக்கிடுறாங்க அப்படின்னு. ஆனா காவல்துறை பாத்தீங்கன்னா இதுக்கு ஒருவித நடவடிக்கையும் எடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒரு புண்ணியம் கிடையாது. அதனால அந்த காவல் நிலையத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க இன்னைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க.